Hi my dear viewers, welcome to Nanda's vlog. இன்னைக்கு பேச்சுலர்ஸ்க்கு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி சொல்கிறேன். அது டக்குன்னு செஞ்சிடலாம் அவங்களே. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சீரகம் அரை ஸ்பூன் இதெல்லாம் போட்டு பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம ஒரு 2 தக்காளி இதில் போட்டுக்கலாம். 2 தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி போட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பையும் போட்டுக்குவோம். உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசால் தூள், 2.5 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் சட்னி கரண்டியால் தயிர் அது ஒரு 2 கரண்டி அதையும் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மசாலாவை இப்போ நம்ம அந்த தக்காளி வதங்கிட்டு இருக்குல்ல அதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கின பிறகு இப்போ மசாலாவையும் ஊற்றிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் ஊற்றி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கும். நல்லா மசாலா வதங்கின பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருந்தேன். அந்த கவுள் வாடை அடிக்காது. இப்போ நான் அந்த சிக்கனை போட்டிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம். இதை நான் இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட போகிறேன். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா 1/2 டம்ளர் ஊற்றுங்க. குழம்பு மாதிரி வேணும்னா 1 டம்ளரே ஊற்றிடலாம். ஊற்றி நான் இப்போ விசில் எடுத்துட்டேன். நல்லா வெந்துட்டு பாருங்கள். இதில் டீஸ்பூனால் கறி மசால் தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணியை சுண்ட விட்ருக்கேன். நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு சுண்ட விட்ருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி ஆகிட்டு இதில் தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியதில்லை, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் இந்த கிரேவி செய்கிறதுக்கு. சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரசத்துக்கும் ஊற்றி தொட்டுக்கையாக சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.